ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரிகர் டைம் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா, அவர் கட்சி ஆரம்பித்தார். எல்லாரும் அங்கங்கே வெடிக்கிறாங்க, பட்டுன்னு வெடிக்கிறாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன், விகடன் நடத்தின புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் பேசியிருந்தார். ஸோ அது குறித்து நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ அதில் என்னென்னா, அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசின திரு விஜய் அவர்கள் திருமாவளவனை கோட் பண்ணி பேசியிருந்தார். ஸோ இதை வச்சு ஒரு ப்ரைவேட் சேனலில் ஒரு டிபேட் ஒன்று நடந்தது, ஓகேங்களா? அந்த டிபேட்டில் அண்ணன் ஆளூர் சானவாஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கூத்தாடிக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. அது ஒரு பாருங்களேன். இந்த கூத்தாடி இப்படி பேசலாமா? அனுமதிக்க முடியுமா? தவிர்த்தரலாம். அனுமதிக்க முடியுமா? தவிர்த்தரலாம். வேண்டாம். திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார் விஜய் எப்படி பேசலாம்? அந்த வார்த்தையை தவிர்த்தரலாம். விஜய் யாருங்க? விஜய் எப்படி பேசினாரு? நீங்க எப்படி பேசினாரு? கட்டுப்பாட்டுல இருக்காருன்னா அதுதான் பேசியிருக்காரு. வேற என்ன பொருள் அதுக்கு? இல்ல நீங்களா அவர் முடிவெடுக்க பாத்தீங்களா, கூத்தாடின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நம்மளுடைய ஒரு 2-3 கேள்வி மட்டும் இருக்கு, அதை அண்ணகிட்டே கேட்போம். இதில் விசிகா மேலே நம்மளுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நமக்கு விசிகா மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அண்ணே ஆளூர் சார் சொன்னேன், அப்படியே முடிச்சுக்கிட்டு பாருங்கண்ணே. என்னண்ணே, நம்ம அண்ணன் அம்மா கூடயே உட்காந்து கூட்டணி போட்டிருக்காரு போல. மக்கள் கூட்டணி மையம் சொல்லிட்டு விஜயகாந்த் கூட நீங்கள் கூட்டணி வச்சுருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த விஜயகாந்த் யார்? கூத்தாடி. நீங்களே அந்த மாநாட்டுகள் பின்னாடி ஒழிஞ்சிருக்கீங்க பாரு, தெரியுதுங்களா? அண்ணே ஆளூர் சமாஸ் அண்ணே பின்னாடி தானே இருக்க, அந்த விஜயகாந்த் பின்னாடி இருக்கு பாரு. கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா? அம்மையா ஜெயலலிதா கூட ஏடிபி கூட ஒரு கூட்டணி வச்சிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? அவங்க யாரு? அவங்களும் கூத்தாடி தான். இப்போ கரண்ட்ல நீ கூட்டணி வச்சிருக்கீங்களே ஸ்டாலின் சாரும் ஒரு படம் நடிச்சவர் தான், அவரும் கூத்தாடி தான். அவங்க அப்பா சினிமாவோட கதை வசனம் எழுதுனவர். ஸோ அதே கலைத்துறை அவர் வந்திருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற துணை முதலமைச்சராக இருக்கவர் யார்? உதயநிதி. அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஆக்ட் பண்ணி தான் இருந்தார். ஸோ அவரு கூத்தாடி தான். ஸோ நீங்கள் வைக்கிற கூட்டணி எல்லாமே சினிமா டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஆளுங்க வச்சுருக்க பொலிட்டிஷனில் தான் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி விஜய் கூத்தாடி சொல்ல போச்சு? அதுதான் எங்களுடைய கேள்வி. ஸோ அப்போ அவங்கெல்லாம் கூத்தாடி, அவங்களோட கூட்டணி வைக்கும்போது மட்டும் உங்களுக்கு இனிச்சது அப்படின்னா, இப்போ விஜய் பேசுனதுக்கு நீங்கள் கூத்தாடின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இப்படி நீங்கள் வச்சிருக்கிற எல்லா கூட்டணியுமே ஒரு கூத்தாடியை டிபெண்ட் பண்ணியிருக்கிற கட்சி தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி நீங்கள் விஜய் கூத்தாடின்னு சொல்ல போச்சு? அது யாருக்கும் உடன்பாடு இல்லை. நீங்கள் அப்படி சொன்னது தப்பு நான் சொல்லவில்லை, நீங்கள் தப்பு உணர்ந்தால் போதுமானது. இன்னொன்று என்னென்னா, ஆதவ் அர்ஜுன் அதே விகடனுடைய புத்தக வெளியீட்டில் ஒன்று சொல்லியிருப்பார், இங்கே மனராட்சி நடக்குது, தலித்துக்கு எதிரான நடக்கிற கொடுமைகளை இந்த மனராட்சி கண்டுக்கிறாமல் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சேர்த்து சொன்னார். இதே ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒருத்தர் கேள்வி கேட்பார், நீங்கள் பாருங்களேன். உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்காரு? என் குடும்பத்திலேருந்து யாரும் அடுத்து அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு. இது ஸ்டாலின் ஐயா சொன்னது. அப்படியே பாருங்க எங்க களிமணி என்ன சொல்லுது பாருங்க. தளபதியோட மகன் அரசியல்லே இல்ல, அவர் திரைத்துறையில இருக்காரு, அவரோட தலையீடு இருக்குன்னு சொல்றது அபாண்டமான போய். என் அக்காவே என்ன சொல்லுது? அவர் சினிமாவில் இருக்காரு, அவர்களும் அரசியலுக்கு வர மாட்டாரு அப்படின்னு. உதயநிதி அண்ணான்ட்டே கேட்போமே, ஏனே சொல்லுங்கண்ணே, நீங்க என்ன அரசியல் வருவீங்களா மாட்டேன் சொல்லுங்க. குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக தான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க தான் வரணும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணுங்கிற ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுவுமே அரசியல் விமர்சனம் கிடையாது. இருக்கிற உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், அவ்வளோதான். அதுதான் நம்ம நோக்கமே. யார் மனசையும் புண்படுத்துறது நம்ம நோக்கம் கிடையாது. எனவே தேங்க்யூ.